பெட்ரோல் டீசல் விலை உயர்வின் எதிரொலியாக பொள்ளாச்சியில் லாரி வாடகையை உயர்த்த லாரி உரிமையாளர்கள் சங்கம் முடிவு செய்துள்ளது. சுங்கவரி உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து எரிபொருள் விலை உயர்வது லாரி தொழிலை கடுமையாக பாதிப்பதாக சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். இதனால் விரைவில் 10 முதல் 15% வரை லாரி வாடகையை உயர்த்த திட்டமிட்டுள்ளதாக கூறினர். லாரி வாடகை உயர்ந்தால் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் அதிகரிக்கும் என்பதால் இனிமேல் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தக்கூடாது என கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்போ டீசல் பெட்ரோல் விலைங்க மத்திய அரசு கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி ₹2.86 பெட்ரோலுக்கு ₹2.83 ஏற்றுனாங்க. திடீர்னு இன்னைக்கு பெட்ரோலுக்கு ₹2.83 டீசலுக்கு 86 மறுபடியும் உயர்த்தியிருக்கிறாங்க. இப்படி சனஜனமாக உயர்த்துறதுனால லாரி உரிமையாளருக்கு பயங்கரமான பாதிப்பு ஏற்படுதுங்க. என்ன காரணம்னாங்க, நாங்கள் ஒரு வாடகை பேசி ஒரு லோடை ஏற்றுவோம். லோடு ஏற்றிட்டு போகிறப்போ இறக்குறப்போ பெட்ரோல் டீசல் விலை ஏறிச்சுன்னா எங்களுக்கு பயங்கர லாஸ் ஆகும். அது ஒரு பாதிப்புங்க. இன்னைக்கு இருக்கிற அசாதாரண சூழ்நிலையில் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தினால் வாடகை உயர்வு பெற்றுத்தான் நாங்கள் வண்டி ஓட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. மேலும் 10% 15% வாடகை உயர்வு பெற்றுத்தான் ஓட்டணும். அப்போ அத்தியாவசிய பொருள் விலை உயரும், பொதுமக்களுக்கு கடுமையான பாதிப்பு ஏற்படும். அதே போல் எங்களுக்கு தேசிய பர்மனன்ட் வண்டிகளுக்கு இந்த VLTDன்னு ஒரு டிவைஸ் மாட்ட சொல்லியிருக்கிறாங்க. சென்ட்ரல் மத்திய அரசு அறிவுறுத்தி இருக்குதுங்க. அது திடீர்னு இப்போ அது மாட்டினா தான் தேசிய பர்மனெண்ட்டே ஆன்லைனில் எடுக்குதுங்க. இப்போ வடக்க போன வண்டிகள்லாம் திரும்பி வந்தால் தான் அந்த VLT கருவியை நம்ம மாட்ட முடியும். இப்போ நார்த்து போன வண்டிகள்லாம் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வண்டிகள் தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்குதுங்க. இது பூரா போய் அங்கே தேசிய பர்மனெண்ட் தீர்ந்த வண்டிகளுக்கு அந்தந்த மாநிலங்கள் 80,000 ரூபாய் வரைக்கும் ஃபைன் போட்டிருக்கிறாங்க.